நம்ம ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த துறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் 19 வயசுல தெரிஞ்சுக்கிட்டேன். மீடியால நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ண விஷயம் விகடன் மாணவர் நிருபர் திட்டத்துல நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி நான் +2 படிக்கும் போதே நினைச்சிட்டேன். அப்போ நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நான் காலேஜ் சேர்ந்த உடனே விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண உடனே 3 விதமான எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. 3 விதமான எக்ஸாம்ஸ்லயும் நான் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகுறேன். என்னுடைய ஊர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாணவர் பெண் பத்திரிகை நிருபரா நான் செலக்ட் ஆகிறேன். அது எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை கொடுத்தது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு துறையில உள்ளுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கறத காட்டிலும் உங்களுக்கு அந்த துறையை பத்தி ஒரு சிறிய அனுபவமோ இல்ல ஒரு சிறிய தகவலோ ஒரு சிறிய புரிதலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா சூஸ் பண்ணுவாங்க. அதை நான் காலேஜ் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ விகடன் மாணவர் நிருபர் திட்டம் என்னுடைய மீடியா கரியர்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷரை எனக்கு மீடியா துறையில கொடுத்துச்சு.